ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. சோழன் கூட மனோகர் கார்ல வெளியில போயிருக்காரு. சேரனும் வெளியே போயிருக்காரு. பாண்டி வழக்கம் போல கடைக்கு போயிருக்காரு. பல்லவனும் வீட்டுல இல்ல. ஆக மொத்தம் நடேசன் மட்டும் வீட்டுல இருக்காரு. நிலா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. மிக்சியில அரைக்கிறதுக்காக மிக்சி சுவிட்ச பார்த்தா நிலா ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணையில நிலாவுக்கு பார்த்தா ஷாக் அடிச்சிருது. ஷாக் அடிச்சதுல ஐயோ அம்மானுக்கு சொல்லி கத்தி நிலா கீழே விழுக, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடேசன் பதறி அடிச்சு உள்ள வந்து பாக்குறாரு. நிலா மயங்கி கீழே கிடக்காங்க. மாடி நிலா, 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 அம்மாடி நிலா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பதறாரு. நிலா மயங்கி கிடக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு பாக்குறாரு. நிலா எந்திரிக்கவே இல்லை. ஐயோ இந்த பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பதறாரு. வேகமா நிலாவை தூக்குறாரு. நிலாவை தூக்கிக்கிட்டு நடேசனுடைய டெம்போல நிலாவை ஏத்திக்கிட்டு நடேசன் வேகமா ஆஸ்பத்திரிக்கு வராரு. நிலாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் பண்றாரு. டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க, என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நடேசன் பதற, இருங்க சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, என்னாச்சுன்னு தெரியல, என் மருமக உள்ள இருந்தா சமைச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்னாச்சுன்னு தெரியலையா, சரி செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை செக் பண்ணி பாக்குறாங்க. ஹை டெம்பரேச்சர். நிலாவுக்கு ஷாக் அடிச்சு அந்த அதிர்ச்சியில தான் நிலா மயங்கி விழுந்திருக்காங்க. சார் அவங்க அதிர்ச்சியில மயங்கி விழுந்திருக்காங்க. அதுக்கான இன்ஜெக்ஷன் இப்போ போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, அவ்வளவுதானா, வேற ஒன்றும் இல்லையே, என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பதற, உங்கள் மருமகளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நிலா முழிச்சுறாங்க. பக்கத்துல நடேசன் உட்காந்துருக்காரு. சாத்துக்குடி ஜூஸை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சாத்துக்குடி ஜூஸை குடி அப்படின்னு சொல்லி நடேசன் கொடுக்க, சரி நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, நீ தான் மயங்கி கிடந்தியே, அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அதுவா மிக்சியில அரைக்கிறதுக்காக சுவிட்சை போட போனேன்னா சுவிட்சில் சாக்கு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சாக்கு அடிச்சா கீழே விழுந்தா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, ஆமா அதுக்கப்புறம் நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, நீ மயங்கி கீழே கிடந்த, நான் என்னவோ ஏதோன்னு சொல்லி முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு நீ எந்திரிக்கவே இல்லை, அப்புறம் பதறி போய் உன்னைய தூக்கி நான் என் வண்டி டெம்போ இருக்குல்ல அதுல வச்சுதான் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, டெம்போல என்னை கொண்டாந்தீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஆமா டெம்போல தான் கூட்டிட்டு வந்தேன், அந்த சுவிட்ச் போர்டெல்லாம் முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடேசன் பேசிக்கிட்டு இருக்கையில அப்பதான் ஒரு நர்ஸ் வராங்க. நீங்க தான் உங்க மருமகளா அப்படின்னு சொல்லி நர்ஸு கேட்க, ஆமா, உங்க மேல இவருக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா, பெத்த மக மாதிரி அவ்வளவு துடிச்சு போயிட்டாரு, உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ டாக்டர் கிட்ட பதறிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்ல, நிலா அதை பார்த்து நடேசனை கண்கலங்கி பாக்குறாங்க. நான் குடிகாரன் தான், குடிப்பேன் தான், அது ஏன் சம்பாத்தியம் ஏன் காசு குடிக்கிறேன், ஆனா உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது, என் பொண்டாட்டிக்கு அப்புறம் உன் மேல எனக்கு அதிக பாசம் அதிக மரியாதை எல்லாமே இருக்கு, நீ இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல என் மக மாதிரி, நான் பெறாத மக நீ அப்படின்னு சொல்லி நடேசன் பேச, ஆமா இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா நான் சொல்றதான் கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, நீ சொல்றத நான் என்ன கேட்கல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, நீங்க தான் குடிய விட மாட்டேங்கிறீங்களே, நீங்க மட்டும் குடிய விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், சேரண்ணா பாண்டி பல்லவன் சோழன் எல்லாருமே உங்ககிட்ட எவ்வளவு நல்லா பழகுவாங்க, இந்த குடினால எல்லாரோடைய உறவையும் நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்க, இப்படி நீங்க குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கூட உங்க மேல பாசமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அப்படித்தானே நீ சொல்லிட்டேல நான் குடிய விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்லவும், டெம்போலையே பார்த்தா நிலாவும் நடேசனும் வராங்க. வீட்டுல சேரன் பாண்டி பல்லவன் சோழன் எல்லாருமே இருக்காங்க. நிலாவை கைத்தாங்களா நடேசன் பிடிச்சிட்டு வர, நிலா நிலா என்னாச்சு நிலா, யோ என்னையாச்சு எங்கேயா போன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மிரட்ட, டே இருடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, சோழன் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசுறதே சரியில்லை, ஒரு மாதிரி சோர்வா பேசுறாங்க. என்ன நிலா உன்னை கைத்தாங்களா அந்த ஆளு கூட்டிட்டு வராரு, என்னாச்சு நிலா, நான் வீட்டுக்கு வரையில நீ வீட்டுல இல்லையா, இந்த ஆளும் வீட்டுல இல்ல, சேரன் கிட்டே தெரியலன்றுச்சு, பாண்டியும் பல்லவனும் தெரியலன்ட்டாங்க, நீ எங்க போனியோ என்ன ஆனியோன்னு தெரியாம வீட்டுல பதறி போயிருந்த, இந்த ஆளு கூட வர, இந்த ஆள் உன்னை எதுவும் செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, சோழன் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, என்னப்பா நிலா என்னப்பாச்சு உனக்கு, அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, நல்ல கதையா போச்சுடா, இந்த பிள்ளைக்கு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, சோழன் அப்படியே பதறாரு, ஷாக் அடிச்சிருச்சா நிலா, உனக்கு ஒண்ணும் இல்லையே, உனக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பதறவும், சோழன் எனக்கு ஒன்னும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நல்ல வேலைக்கு அங்கிள் வீட்டுல இருந்தாரு, அவர் மட்டும் என்னைய பார்க்கலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல, மிக்சியில சுவிட்ச் போட போனேன்னா அப்ப அந்த சுவிட்சில் ஷாக் அடிச்சிருச்சு,
அங்கிள் தான் என்னை தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்து நிலா சொல்ல சேரனுக்கு நடேசன் மேல இருந்த கோவம்லாம் குறைஞ்சே போயிருது. என்னப்பா சொல்ற, அந்த மிக்ஸி சுவிட்சா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல வேகமா சேரன் போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த சுவிட்ச்ல ஷாக் அடிக்குது. ஆமாப்பா ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க ஆமாடா சோழா, எல்லாமே அந்த காலத்து வயரிங்ல, இந்த வயரிங்லாம் எப்போ பண்ணாங்களோ தெரியல, பல வருஷமா இருக்குல்ல, அதான் உள்ள எதுவும் வயர் எதுவும் பிஞ்சு போயிருக்கான்னு தெரியல, நல்ல வேலைக்குப்பா சின்ன இதோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல அப்பா நல்ல வேலைக்கு நீங்க வீட்டுல இருந்து நிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல டேய் சேரா, முதல்ல வீட்டோடைய அந்த வயரெல்லாம் மாத்தணும்டா, அதான் ஷாக்கு நல்ல வேலைக்கு சின்னதா இருந்தது போச்சு, ஏதாவது பெரிய பவரான ஷாக் அடிச்சிருந்தா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல யோ நடேசா, நல்ல வேலைக்கு நீ நிலாவை காப்பாத்துன, நிலாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல சோழன் நீங்க எதுக்கு அவர் மேல கோபப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, சொல்ல போனா நீங்க அவருக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல நிலா இப்போ உனக்கு பரவாயில்ல, நான் போய் ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அங்கிள் ஹாஸ்பிட்டல்லே ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாரு, அப்புறம் அவர் தான் என்னை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல பாண்டியும் பல்லவனும் பார்த்தா நடேசனை எப்பயும் இல்லாத மாதிரி ஒரு வேற மாதிரி பார்க்குறாங்க. சரி சரி பார்த்துக்கடா, அந்த பிள்ளை பக்கத்திலே இரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வெளியே கிளம்பி போயிடுறாரு. ரொம்ப நல்லவர் தான்ப்பா இவர், இந்த குடி தான் இவரை கெட்டவராக மாற்றிக்கிட்டு இருக்கு, இந்த குடியை மட்டும் விட்டுட்டார்னா ரொம்ப நல்லவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல நானும் அதைத்தான் அன்னை ஹாஸ்பிட்டலில் சொன்னேன், சரி சரின்னு சொல்லியிருக்காரு, என்ன பண்ண போறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி நிலா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சோழன் வேகமா வெளியே போய் ஈபியில இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வராரு. இந்த வீட்டில் இருக்கிற வயர் கனெக்ஷன் எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல டே சோழா, இப்போ இதை மாத்தினா ரொம்ப செலவாகுமேடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் நிலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல நிலா எந்திரிச்சு வெளியே வராங்க. என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஈபியில இருந்து ஆள் வந்திருக்காங்க வயர் கனெக்ஷன்லாம் மாத்துறதுக்காக. சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க எலக்ட்ரிக் வயரெல்லாம் மாத்துறதுக்காக எலக்ட்ரீஷியனை வர சொல்லி மாத்திக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் என்ன சோழன் இது, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இப்போ உனக்கு இப்படி நடந்தது, அடுத்த தடவை இனிமேல் உனக்கு நடக்கக்கூடாது, உனக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது, நல்ல வேலைக்கு அந்த ஆள் இன்னைக்கு வீட்டில் இருந்தாரு, நாங்கெல்லாம் வெளியே போன நேரமா பார்த்து நீ ஏதாவது சமைச்சுக்கிட்டு இருந்த நேரமா பார்த்து ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் நிலா, எனக்கு ஒன்றுனா கூட தாங்கிடுவேன், ஆனால் உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேச அப்போதான் நிலா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க என்னது ஓவரா இல்லையா, உன் மேலே இருக்கிற பாசத்தில் வீட்டில் இருக்கிற மொத்த வயரை கனெக்ஷனை மாற்ற சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓவரா இல்லையான்னு சொல்கிற,